ஹாய், நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா ஒரு ப்ரௌனி ரெசிபி. அந்த ப்ரௌனி நான் எப்படி செஞ்சு முடித்தேன்றது தான் உங்கள்கிட்ட காட்ட வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து ப்ரௌனி உங்கள் கூட நான் மெஷர்மெண்ட்டோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மெஷர்மெண்ட்டில் நான் போடலை. இப்போ வந்து நான் பட்டரையும் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுடர் சுகர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 முட்டையை எடுத்து அந்த 3 முட்டையும் அப்படியே 1 பை 1 நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இவங்க சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 முட்டையை எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பாருங்கள், 1 பை 1 அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். சர்க்கரை நல்லா கரையணும். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம இப்போது மைதா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அது மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு கட்டியாக வந்துடும். ஃபஸ்ட்டு நல்லா லிக்யூடாக இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் தண்ணி ஆகிடும். இப்போ நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளார் ஆட் பண்ணும்போது நான் ஜலிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடரும் அது கூட சேர்த்தே நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போது இதை அப்படியே நான் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இதை நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு அது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் வரும். ஃபுல்லாக அதை கெட்டியானதுக்கப்புறமா நான் நான் இதை போட்டுக்கிறேன். டின்னில் நான் ஃபுல்லாக போட்டுட்டு அதை நான் லெவல் பண்ணி எடுத்துக்கிறேன். லெவல் பண்ணதுக்கப்புறமா நான் இது வந்து 3 சாக்லேட்ஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். டார்க் ஆல்மண்ட் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான் நான் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது மேலே வந்து இந்த ஒவ்வொருத்தங்க வந்து மேலேயே கேட்டாங்க, ஒருத்தங்க உள்ளேயே இருக்கட்டும், நாங்கள் அது கடித்து சாப்பிடும் போது எனக்கு இருக்கணுன்றதுக்காக நான் எல்லாமே ஃபுல்லாக உள்ளே நான் தள்ளிட்டேன். உள்ளே ஃபுல்லாகவே அப்படியே அமுக்கி விட்டுட்டேன் ஸ்பேச்சுலால். இப்போ எதுவுமே மேலே இல்லாத மாதிரி எல்லாமே உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ்க்கு நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு சூப்பரான ப்ரௌனி வந்திருக்கு. இதை நான் கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 kg ப்ரௌனி நான் செஞ்சேன். இதை நான் கட் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பட்டர் சாக்லேட் எல்லாமே நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 kgக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இதுவும் அதே மாதிரி ட்ரிபிள் சாக்லேட் தான். இது மேலே வந்து சாக்லேட் சிப்ஸும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், பேக் ஆனோடனே 1/2 kg இதுவும் சூப்பராக இருக்குது. அது மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சரும் நல்லா தெரியுது. அவ்வளோதான். எடுத்துகிட்டு இதையும் நான் இப்போ பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது 1/2 kgயில் வந்து நான் இப்போ 9 பீசஸாக எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, சூப்பராகவே இருந்தது. வாவ், இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் பாருங்கள். அவ்வளோதான். இதை 1 பை 1 அப்படியே எடுத்து வச்சுட்டு அது மேலே வந்து நான் சாக்லேட் கனாஷ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கனாஷ் கிடையாது, ஒன்லி பிளெயின் சாக்லேட்டு. சாக்லேட் அப்படியே மேலே அப்படியே ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டு அதை டிசைனாக ஆக்கிக்கிறேன். நான் டார்க் சாக்லேட்டையும் நான் ஒயிட் சாக்லேட்டையும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது மேலே போடுறதுக்கு. அது மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஒயிட் சாக்லேட்லேயும் நான் அந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுக்கிறேன். லைன்ஸ் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டுட்டு நான் இந்த ப்ரௌனியை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது 1/2 kgக்கான ப்ரௌனி. உங்கள் யாருக்காவது ப்ரௌனி வேணும்னாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேணாம், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்படி தான் என்னுடைய ப்ரௌனி ஆர்டர்ஸ் 1 பை 1 நான் ஃபினிஷ் பண்ணேன். அவங்க யாருக்காவது இந்த மாதிரி ப்ரௌனி வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டான ப்ரௌனியே உங்களுக்கு நான் கொடுப்பேன். இந்த 1/2 kg பாக்ஸில் நான் கஸ்டமருக்கு பேக் பண்ணி அப்படியே சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.